ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாலிவுட் மூவி சீரீஸில் 2017 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. ஸோ 2017 ரிலீஸ் ஆன டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் ட்ராமா படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தலாம். ஸோ படத்துடைய ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்காங்க. எதுக்காக வெளியூரில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபேமிலியில் ஹீரோயினை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஹீரோயின் வெளியூரில் இருக்காங்க. எதுக்காக ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களை பிடிக்காது, பொண்ணுங்க கூட ஜல்சா பண்ண தான் பிடிக்கும். அதனால தான். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தனியாக இருக்கிறாங்க. இப்போது இவங்க அப்பா இறந்துட்டார். ஸோ அதனால் ஹீரோயின் ஊருக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஹீரோயின் ஊருக்கு வர்றாங்க. வந்துட்டு அவங்க பங்கு எல்லா வேலை செய்யணுமோ அதெல்லாமே செய்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய பழக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஸோ இதனால் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, இவங்களுடைய பழைய நினைவுகள், பழைய பாசங்கள், பழைய காதல், பழைய உணர்வுகள் எல்லாமே தூண்டப்படுது. இதனால் இவங்க ஒன்று சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, ஹீரோயினோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ இதனால் 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு இணக்கமான சுச்சுவேஷன் இல்லாததுனால என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க திருட்டுத்தனமாக வெளியே போய் சந்திக்கிறாங்க. இவங்களுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ என்னென்ன பண்ணணுமோ அந்த கசமசவெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு கட்டத்தில் வீட்டுக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. இது வந்து பார்த்திங்கன்னா, படத்துடைய ஹீரோயின் பழைய மம்மி படம் பார்த்துருப்பீங்களா, அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் தான். சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. நமக்கு தேவையான காட்சிகளோட திரும்பியில் இருக்கிறதுனால இது நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டைரக்ட் லிங்க் தான். பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நாளைக்கு இதை விட ஒரு சூப்பரான செம்மையான ஒரு அருமையான ஒரு படத்தை எடுத்து வந்து பார்க்குறேன். பாய்.